இஸ்ரேல் ஈரானை இன்னைக்கு காலையில் 10:45 மணி அளவில் தாக்கிடுச்சு. பதிலுக்கு ஈரான் என்ன செய்ய போகிறாங்க? ட்ரம்ப் சொல்லி தான் இஸ்ரேல் இந்த வேலையை செஞ்சாங்களா? அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ என்ன? அதில் ஈரானுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன? பதிலுக்கு ஈரான் என்ன செய்ய போகிறாங்க, என்ன செஞ்சுருக்காங்க, இப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7290799991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ட்ரம்ப் பேசின காட்சியை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. Missile industry to the ground. It will be totally again obliterated. We're going to annihilate their navy. We're going to ensure that the region's terrorist proxies can no longer destabilize the region or the world. ஓகே, இப்போ அவர் என்ன சொல்றாரு? ஈரானுடைய கடற்படையை அமெரிக்கா டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம், நாங்கள் ஒட்டுமொத்த கடற்படையும் அழிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது கடல்வழி யுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியுது, ரைட்டா? அப்போது அமெரிக்கா கிட்ட இருந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய அந்த யுஎஸ் ஆபரகாம், யுஎஸ் ஜெரால்டு, அந்த கக்கூஸ் பஞ்சாயத்து இதெல்லாம் சுமந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கப்பலை வச்சு தான் ஈரானை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு காமெடியான நிகழ்வு கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம், ரைட்டா? பட் இஸ்ரேல் சைடில் என்ன பண்ணியிருக்காங்க? ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா ஈரான் மேலே தாக்குதலை நடத்திருக்காங்க. பதிலுக்கு ஈராக்கினுடைய வான்வெளியையும் இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அது பத்தாததுக்கு ஈரானுடைய ஏவுகணை தொழில் இருக்குல்ல, அதாவது அவங்களுடைய ஹைபர்சோனிக் மிசைல், இன்னும் ஏகப்பட்ட குரூஸ் மிசைல் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப். இப்போ ஒரு காட்சி பாருங்க. இது எல்லாமே அங்கே வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள், அடையாள அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் பூரா பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் எடுத்து அனுப்பிச்சிருக்கக்கூடிய வீடியோ தான் இது. சரி, கொனாராக் அப்படிங்கிற விமானப்படை மற்றும் கடற்படை முகாம்களில் இப்போ வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இங்கே ஈரானில் மிகவும் தீவிரமாக இருப்பதால் அனைத்து கட்டடங்களும் இப்போது குலுங்கிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு எர்த்குவேக் மாதிரி தான் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வீடுகளை விட்டு வெளியில் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலை. இப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்களா? இஸ்ரேல்லையும் சைரன் ஒதுச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஈரான் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாதுகாப்பான இடங்களுக்கும் பங்கர் பஸ்டர் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ ஒரு காட்சி ஒன்று காண்பிக்கிறேன். இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ண உடனேயே ஈரானுடைய மிக முக்கியமான உளவு விமானங்கள் எல்லாமே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை சுற்றி பறக்கக்கூடிய காட்சிகளை தான் நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். ஈரானிய MiG-29 ஜெட் விமானம் டெக்ரானுக்கு மேலே பறந்துருக்கு. அதே நேரத்தில் அது பறந்து வெவ்வேறு இடங்களை போய் செக் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்பை ஃப்ளைட்ஸ் மூலிமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அமெரிக்கர்கள் சிரியாவில் இருந்து ஈரானில் இருக்கக்கூடிய இலக்குகளை நோக்கி க்ரூஸ் ஏவுகணைகளை ஏவுனாங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டும் வெளியாயிருக்கு. ஸோ சிரியாவினுடைய ஏர்பேஸையும் ஈராக்கினுடைய ஏர்பேஸையும் இப்போ இஸ்ரேலும் அமெரிக்காவும் பங்கிட்டு கொண்டு இருக்கிறது. யாரை அட்டாக் பண்ணுறதுக்கு? ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ ஒரு வீடியோ பாருங்க. We ask God to protect all of our heroes in harm's way, and we trust that with His help, the men and women of the armed forces will prevail. We have the greatest in the world, and they will prevail. To the members of the Islamic Revolutionary Guard, the armed forces, and all of the police, I say tonight that you must lay down your weapons and have complete immunity, or in the alternative, face certain death. ஓகே, இப்போது இஸ்லாமிக் ரெவல்யூஷனை பார்த்தா அவர் மிரட்டி இருக்கார். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC இருக்காங்கல்ல, அவங்க மற்றும் ஆயுதப்படைகள், அனைத்து காவல்துறையினர், எங்கே ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன். இன்னைக்கு நைட்டு, அதாவது அமெரிக்காவில் நைட்டு, நமக்கு பகல், ஈரானுக்கும் பகல், இஸ்ரேலுக்கும் பகல், புரியுதா? இப்போ இந்தியாவில் மணி, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற மணி இப்போ ஒரு 2:30 மணின்னு வச்சுக்கோங்களேன். ஈரானில் அது 12:30 மணி, நம்மளோட 2 மணி நேரம் பின்னாடி.
ஈரானை விட ஒரு 1.25 மணி நேரம் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேல் இருக்குது. அப்போ காலையில் 10:45 அட்டாக் நடத்தியிருக்காங்க. 12 மணிக்கு மேலே வந்து இப்போது ட்ரம்ப் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதுதான் முழுவதுமாக நீங்கள் சரண்டர் ஆகிற வரைக்கும் உங்களை அடிப்போம், ஒன்று சரண்டர் இல்லாட்டி மரணத்தை தழுவிட்டு போயிட்டே இரு அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை. இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஈரான் ஒரு பதில் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை நான் வரிசையாக சொல்கிறேன். இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி கொடுப்பதற்கு ஆயுதப்படைகள் தயாராகி வருவதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்திகளை வந்து வெளியிட்ட வண்ணமாக இருக்காங்க. ஹைஃபாவில் இப்போது சைரன்கள் ஒலிக்குது. யார் சொல்கிறா? நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் சொல்கிறாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஈரான் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க, இஸ்ரேல்லையும் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையும். அதையும் நான் டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது காட்சிகள்லாம் இருக்குது, ரைட்டா? ஈரானியர்கள் தங்கள் அரசாங்கத்தை தூக்கி எறிய ஜனாதிபதி ட்ரம்ப் வந்து அழைப்பு விடுக்கிறார். நீங்கள் ஷாவினுடைய ஆட்சியை ஏற்றுக்கோங்க, அப்படின்னா அவங்கள விட்டுருவேன். எனக்கு வந்து இவங்க கூட பஞ்சாயத்து பண்ண முடியல, இவர் 2வது கமினி அவர்கள் பேசக்கூட மாட்டுறாரு, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஈகோ கிளாஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட தான் செய்வார். உங்களுடைய சுதந்திரத்துக்கான நேரம் நெருங்கி விட்டது மக்களே அப்படின்னு ஈரானியர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இந்த ஓனாய் வந்து ஆட்டுக்காக அழுகுது. சரி, உங்கள் வீட்டை விட்டு வெளியேறாதீர்கள் மக்களே அப்படிங்கிறாரு. முட்டா பையில வீட்டை விட்டு வெளியேறே குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளேயே எப்படி உட்காந்துருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை ஈரானியர்கள் கேட்பாங்கல்ல. இருந்தாலும் போர் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களால் கேட்க முடியாது. நமக்கு இங்கே அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம கேட்குறோம். ஸோ எல்லா இடங்கள்லையுமே குண்டுகள் விழும், மக்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. லூசு பசங்களாக இருப்பாங்க போல, எல்லா இடங்களையும் குண்டு போடுவேங்கிறாங்க, அப்புறம் எப்படா பாதுகாப்பாக இருக்கிறது? போர் நடத்துகிறதே நீங்கள் தான், உங்ககிட்ட இருந்தால் எங்களை யாராவது காப்பாற்றணும், நீங்களே எங்களை பாதுகாக்க தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொந்தளிக்க தான் செய்வாங்க. இன்னொரு புறம் ஈரானுடைய டெஹ்ரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத செய்தி சேனல்கள் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்ட வண்ணமாக இருக்காங்க. முழுவதுமாக சைரன்கள் ஒளிச்சவனியமாக இருக்குது. இது எல்லாமே ஈரான் ஃபுல்லாக ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் என்னது பில்டிங்ஸாக இருக்கா, இதுதான். இதை தாண்டி வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலை இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாலைவனம் இருக்கும், ரைட்டா? இப்போ கடற்படையை நோக்கி தான் அமெரிக்கா வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். எது எப்படியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செய்திகள் அப்படிங்கிறத தாண்டி கத்தார்லையும் சவுதி அரேபியாவிலையும் பக்ரைன்லையும் அவங்க நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்காங்கல்ல, அதை அடுத்த வீடியோவில் நான் காண்பிக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.